ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். இந்த காணொளியில் நரசிம்ம ஜெயந்தி குறித்த சில முக்கிய தகவல்களை பக்தர்களிடம் பகிர்வதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வருகிற வியாழக்கிழமை ஏப்ரல் 30 30/4/2026 சித்திரை மாதம் 17 ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. ஆம், ஸ்ரீ நரசிம்மர் அவதரித்த சுபதினம். இந்த நரசிம்ம ஜெயந்தி குறித்த பல அரிய தகவல்களை இப்போது நாம் அனுபவிக்கலாம். பிரதோஷ வேலை என்று அழைக்கக்கூடிய அந்த மாலை பொழுதிலே, பிரதோஷ வேளையிலே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம அவதாரம் நடைபெற்றது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் 4வது அவதாரம் ஸ்ரீ நரசிம்ம அவதாரமாகும். நரசிம்ம அவதாரம் எப்படி தோன்றியது என்பதற்கான புராண வரலாற்றை நாம் முக்கியம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அவதாரத்தின் போது சிங்கத்தின் தலையுடனும் மனித உடலுடனும் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் எடுத்தார். மற்ற அவதாரங்கள் அனைத்தும் திட்டமிட்டு நடந்தவை. ஆனால் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் அப்படி அல்ல. அது தன் பக்தனை காக்க ஒரே நொடியில் தோன்றிய அவதாரமாகும். இதன் காரணமாக மற்ற அவதாரங்களுக்கும் நரசிம்ம அவதாரத்துக்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு. நரசிம்மரிடம் சரணடைந்தால் பக்தர்கள் வைக்கும் வேண்டுதல்கள் அனைத்தும் உடனே நிறைவேறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் உண்மை. எனவேதான் இன்று நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்பார்கள். நரசிம்ம அவதாரம் எப்படி தோன்றியது என்பதற்கான புராண வரலாற்றை நாம் அனுபவிக்கலாம். சத்தியயுகம், அதாவது முதல் யுகமான சத்தியயுகம் அல்லது கிருத்தயுகத்தில் காஷ்யப முனிவருக்கும் திதிக்கும் இரண்யர்கள் என அழைக்கப்படும் இரண்யகசிபு மற்றும் இரண்யாட்சகன் என்ற இரு அசுர சகோதரர்களும் பிறந்தனர். கூடலுக்கு ஆகாத அந்தி நேரத்தில் கூடியதால் அவர்களுக்கு அசுரர்கள் பிறந்து விட்டதாக கூறப்படுகிறது. வராக அவதாரத்தில் விஷ்ணுவால் இரண்யாட்சகன் கொல்லப்பட்ட பின்னர் வெகுண்ட இரண்யகசிபு விஷ்ணுவை அழிப்பதற்கு தக்கபடி தன்னை வாலிபனாக்கி கொள்ள பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான். இரண்யகசிபு தவம் செய்து கொண்டிருக்கும் போது இந்திரன் இரண்யகசிபுவின் மனைவியை கவர்ந்து சென்றான். ஆனால் நாரதரோ பிரம்ம ரகசியத்தை கூற மனைவியை விட்டுவிட்டு தேவலோகம் சென்றார். அப்போது இரண்யகசிபுவின் மனைவி கர்ப்பம் தரித்திருந்தாள். நாரத மாமுனி ஆனவர் அடைக்கலம் தந்தார். தாயின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை பிரகல்லாதனுக்கு ஸ்ரீமன் நாராயணன், அதாவது விஷ்ணுதான் இந்த ஈரேழு உலகத்திற்கும் கடவுள் என்று போதித்து விட்டார். அதே நேரம் பிரம்மாவும் இரண்யகசிபுவுக்கு காட்சி தந்தார். எனக்கு இறப்பே இல்லாத வரம் வேண்டும் என்றான் இரண்யன். அது முடியாது என்றார் பிரம்மதேவர். பின் இரண்யகசிபு மனிதனும் அல்லாத மிருகமும் அல்லாத உயிரினத்தால் உள்ளேயும் அல்லாமல் வெளியேயும் அல்லாத இடத்தில், ஆகாயமும் அல்லாத பூமியும் அல்லாத வெளியில், இரவும் இல்லாத பகலும் அல்லாத வேளையில், எந்தவித ஆயுதத்தாலின்றி ஒரு சொட்டு இரத்தமும் கீழே சிந்தாத வகையில் பறவைகளோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ எந்தவித ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்ற வரத்தை வேண்டினான். எவ்வுலகிலும் தனக்கு போட்டியாக யாருமே இருக்கக்கூடாது என்றான். அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுளுக்கும்
தான் மட்டுமே தலைவனாக இருக்க வேண்டும், அத்தகைய சக்தியை தனக்கு அருள வேண்டும் என்று வேண்டினான். யோகங்களினாலும் தவத்தினாலும் அடையக்கூடிய காலத்தால் அழியாத வல்லமை தனக்கு வேண்டும் என்று மிக புத்திசாலித்தனமாக வரம் கேட்டான். பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை கொடுத்தார். கிடைத்த சக்தியை வைத்துக்கொண்டு 3 உலகங்களிலும் அட்டூழியங்கள் பல புரிய ஆரம்பித்தான் இரண்யகசிபு. அவனை அடக்க யாராலும் முடியவில்லை. இரண்யகசிபு தான் பெற்ற சாகா வரத்தால் 7 உலகத்திலும் ஆட்சி புரிந்து வந்தான். தான் கடவுள் என்றும் அனைவரும் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்றும் அனைவரையும் கட்டாயப்படுத்தி வந்தான். இரண்யகசிபு தவம் செய்து கொண்டிருக்கும் போது இந்திரன் இரண்யகசிபுவின் மனைவியை கவர்ந்து சென்றதும் பின்னர் நாரதர் காப்பாற்றி வந்ததும் தெரிய வந்தது. இரண்யகசிபு நாரத மாமுனிவரை வாழ்த்தி பிரகல்லாதனையும் தன் மனைவியையும் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார். பிரகல்லாதன் பிறந்து அவன் கல்வி பயிலும் காலம் வந்ததும் அவனுக்கு அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியார் இரண்யகசிபுதான் கடவுள் என்று போதிக்க, பிரகல்லாதன் ஸ்ரீமன் நாராயணன் தான் கடவுள் என்று சாதித்தான். இந்த செய்தியை அறிந்த இரண்யகசிபு பிரகல்லாதனை மாற்ற சாம பேத தான தண்டம் என பல விதங்களிலும் முயற்சி செய்தான். அவனது முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தன. ஆத்திரமடைந்த இரண்யகசிபு தன் மகன் என்றும் பாராமல் பிரகல்லாதனை கொல்ல முயற்சி செய்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியே அடைந்தான். யானையின் காலால் இடறச் செய்தல், கொடிய விஷம் கொண்ட பாம்புகளோடு அடைத்து வைத்தல், விஷம் அருந்த செய்தல், தீக்குள் இறங்கச் செய்தல் போன்ற அவனது கொடு முயற்சிகளிலிருந்து பிரகல்லாதன் தான் கொண்ட அசைக்க முடியாத விஷ்ணு பக்தியினால் காப்பாற்றப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. இரண்யகசிபுவின் சகோதரி ஹோலிகா அவளை நெருப்பு தீண்டாத வரம் பெற்றிருந்தாள். அவள் மடியில் பிரகல்லாதனை உட்கார வைத்து தீக்குள் இறக்கிய போது பிரகல்லாதன் நாராயண நாமம் சொல்லி வேண்ட நெருப்பு பிரகல்லாதனை ஒன்றும் செய்யவில்லை. மாறாக ஹோலிகா நெருப்பில் மாண்டாள். இந்நிகழ்வு இந்தியாவில் ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. பிரகல்லாதனை கொல்ல தான் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் தோற்றுப்போன இரண்யன் தானே நேராக பிரகல்லாதனை கொல்ல போன போதும் பிரகல்லாதன் பயமின்றி தான் வணங்கும் கடவுள் தன்னை காப்பார் என்று உறுதியாக இருந்தான். அதை கேட்டு ஆத்திரத்தில் அறிவிழந்தவனாக இரண்யகசிபு விஷ்ணுவை தானே கொல்லப்போவதாக கூறி, உன் கடவுளை காட்டு என பிரகல்லாதனிடம் கேட்க, பிரகல்லாதனோ தன் கடவுள் ஸ்ரீமன் நாராயணர் எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார், ஏன் தூணிலும் இருப்பார், எந்த துரும்பிலும் இருப்பார் என்று கூறினான். இரண்யகசிபு ஒரு தூணை காட்டி, இந்த தூணில் உள்ளாரா உன் நாராயணர் என்று கேட்டான். ஏனெனில் அந்த தூண் இரண்யகசிபு பார்த்து பார்த்து கட்டிய தூணாகும். பிரகல்லாதனோ, இதை உடைத்து சோதித்து பாருங்கள் தந்தையே என்று கூறினான். இரண்யகசிபு அந்த தூணை உடைக்க ஸ்ரீமன் நாராயணர் அந்த பிரதோஷ வேளையில் அந்தி மாலை பொழுதில் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்ம அவதாரம், அதாவது மனிதன் பாதி சிங்கம் பாதி இந்த உருவத்தை எடுத்து ஒரு அதிபயங்கர ஹூங்கார சப்தம் செய்து தூணிலிருந்து வெளியில் வந்தார். அந்த சப்தத்தில் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நடுநடுங்கி போயினர். இரண்யகசிபுவிற்கு விதிவிலக்கா என்ன? சமாளித்து கொண்டு நரசிம்மரிடம் பயங்கரமாக யுத்தம் செய்தான். அவனுடைய கெட்ட நேரம் வரும் வரையில் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடன் விளையாடினார். பின் எப்படியெல்லாம் வரம் வாங்கினானோ அதே போல் அவனது உடலை மடியில் கிடத்தி இரத்தத்தை குடித்து குடலை மாலையாக மாட்டிக்கொண்டார். வதம் செய்து பிரகல்லாதனை காத்தருளினார். தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நரசிம்மரை பூமாறி பொழிந்தனர்.
இரண்யகசிபுவை கொன்ற பின்னும் நரசிம்மரின் சீற்றம் தணியவில்லை. அனைத்து தேவர்களாலும் கூட அவரை சாந்தமடைய செய்ய முடியவில்லை. அதனால் அவர்கள் மகாவிஷ்ணுவின் தேவியான ஸ்ரீ லட்சுமி தேவியை நாடினர். ஆனால் மகாலட்சுமியாலும் அவரை அமைதிப்படுத்த முடியவில்லை. பின் பிரம்மாவின் ஆலோசனைப்படி பிரகல்லாதனை நரசிம்மரின் முன் நிறுத்தினர். கருணைக்கடலான நரசிம்மமூர்த்தி பிரகல்லாதனை தன் மடியில் இருத்தி, நீ ஏன் தூணை காட்டினாய், துரும்பை காட்டி இருக்க கூடாதா என்று பிரகல்லாதனிடம் கேட்க, ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்று பிரகல்லாதன் ஸ்ரீ நரசிம்ம பகவானிடம் கேட்க, தூண் என்பதால் இரண்யகசிபு அதை உடைக்கும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. துரும்பு என்றால் அதை கிள்ளி எரிந்தவுடன் பிரசன்னமாகி இருப்பேன், இவ்வளவு நேரம் கடந்திருக்காதில்லையா என்று பகவான் ஸ்ரீ நரசிம்மர் கூறினார். நீயும் அவஸ்தைப்பட்டிருக்க மாட்டாயல்லவா என்றார் ஸ்ரீ நரசிம்ம தேவர். ஆம், நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை. அவரிடம் வைக்கும் கோரிக்கை உடனுக்குடன் நிறைவேறும். கேட்ட வரத்தை கேட்ட மாத்திரத்திலே கொடுக்க வல்லவர் இந்த நரசிம்ம தேவர். பிரகல்லாதரின் அதீதமான பக்தியாலும் வேண்டுதலாலும் நரசிம்மரின் சினம் கொஞ்சம் அடங்கியது. அப்போது சிவபெருமான் சரபர் வடிவம் எடுத்து நரசிம்மரை சாந்தப்படுத்தினார். அதன் பிறகு அவர் பிரகல்லாதருக்கு மன்னனாக முடிசூட்டி அவனை வாழ்த்தி வைகுண்டம் சென்று விட்டார். நரசிம்மரை பல்வேறு புராணங்கள் புகழ்ந்து கூறுகின்றன. அதில் மிக மிக முக்கியமானது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வடிவமாகும். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால்தான் இந்த பிறவியானது அனைத்து வகையிலும் பூர்த்தியாகும். நரசிம்ம தத்துவத்தை மத்ஸ்ய புராணத்திலும் விஷ்ணு புராணத்திலும் காணலாம். நரசிம்மர் பல நாமங்களில் அர்ச்சிக்கப்படுகின்றார். இரண்யகசிபுவிற்கு முன்பு தோன்றிய போது பக்ர நரசிம்மராகவும், இரண்யகசிபுவிடம் போர் செய்த போது வீர நரசிம்மராகவும், போர் முடிந்து சாந்த நிலையை பெற்றபோது சாந்த நரசிம்மராகவும், தனது தேவியான ஸ்ரீ மகாலட்சுமியுடன் அருள்பாலித்த போது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மராகவும், யோக நிலையில் அமர்ந்தபோது யோக நரசிம்மர் என்றும் வர்ணிக்கப்படுகின்றார். நரசிம்மர் விரத வழிபாட்டிற்கு உகந்த நேரம் அந்தி சாயும் வேளையான பிரதோஷ வேளையில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. நரசிம்ம ஜெயந்தி சித்திரை மாத வளர்பிறை சதுர்தசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் வரும் நன்னாளே நரசிம்ம ஜெயந்தி ஆகும். அன்றைய தினம் விரதமிருந்து இந்த பிரதோஷ வேளையில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபட்டால் வேண்டும் வரம் கிடைக்கும். நரசிம்மருக்கு செவ்வரளி, சிவப்பு வண்ண மலர்கள், சர்க்கரை பொங்கல், பானகம் மற்றும் நரசிம்மரின் கோபத்தை தணிக்கும் குளுமையான பொருட்களை பூஜைக்கு வைக்கலாம் அல்லது அர்ப்பணிக்கலாம். மேலும் ஸ்ரீ நரசிம்மர் மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்பதால் மகாவிஷ்ணுவுக்கு ஏற்ற மலர்கள், வஸ்திரம், நெய்வேத்தியம் ஆகியவற்றையும் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை விரதமிருந்து வழிபட்டால் கேட்ட வரமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இறைவனுக்கு உயிர்களை காக்க மட்டுமே தெரியும். அரக்க குலத்தில் பிறந்து எதிரியின் மகனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காப்பாற்றும் கடவுள் நம்மை காப்பாற்ற வரமாட்டாரா என்ன? அப்படி அவர் நம்மை காக்க என்ன செய்யணும்? தவம் இருக்கணுமா, இல்லை விரதம் இருக்கணுமா, பூஜை செய்யணுமா, அல்லது அர்ச்சனை வேண்டுமா, அர்ச்சனை செய்ய வேண்டுமா? எதுவுமே வேண்டாம். அபயம்னு அவரிடம் முழுமையாய் சரணாகதி அடைந்தால் போதும். ஆம், அந்த நரசிம்ம பகவானிடம் நாம் சரணடைந்து விட்டால் நிச்சயம் நம்மை காப்பாற்றி அருளுவார். ஸ்ரீ நரசிம்ம புராணம் படிப்பவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை நீங்கும். ஏபல், பில்லி சூனியம் எல்லாம் நாசமாகும். கலியுகத்தில் உடனே வருபவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம தேவர். வாருங்கள்,
வருகிற ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 30/4/2026 வியாழக்கிழமை இவ்வளவு அருமைகள் பெருமைகள் நிறைந்த ஸ்ரீ நரசிம்ம தேவரின் அவதார திருநாளான ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி திருநாளை மிகவும் விசேஷமாக கொண்டாடி ஸ்ரீ நரசிம்ம தேவரனுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம். அன்றைய தினம் முக்கியமாக பானகம், மோர், சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு நைவேத்தியம் செய்து பிரசாதமாக கொடுத்தல் மிகவும் சிறப்பு. ஜெய் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. மீண்டும் ஒரு முக்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மிக்க நன்றி. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.